ஹாய் கைஸ், பலாப்பழம் செய்ய போகிறேன். பாருங்கள், ஊற வச்சாச்சு. 6 மணி நேரம் ஊற வச்சுருக்குது. பலாப்பழம் நம்ம அரைச்சிக்கலாம். கடலையை 2 பச்சை மிளகா போட்டுக்குவோம். ஒரு 4-5 பூண்டு, புதினா, கொத்தமல்லி, வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க, இல்லைன்னா அரைக்க முடியாது. இது அரபி நாட்டு ரெசிபி. இதுவும் நல்லா அரைச்சிக்கலாங்க. இது அரைச்சாச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், மல்லிப்பொடி அதிகமாகவே போட்டுக்கணும். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லிப்பொடி. சால்ட்டு தேவையான அளவு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கலாம். தட்டி எடுத்து வச்சுக்குவோம். உருண்டையாகவும் போடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம தட்டி வச்சதை ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. அரபி நாட்டில் இதுதான் ஸ்பெஷல். இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ். அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ் இதுதான். இதை ஒவ்வொன்றா திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, வெந்துருச்சு. இது எடுப்போங்க. அரபி நாட்டு பலாப்பழ் இதை செஞ்சு பார்க்கணும். பாக்கி உள்ள மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். உருண்டையாகவும் போடலாங்க. உருண்டையாகவும் தட்டி போட்டுக்கலாம். அப்படி உருட்டி உருட்டி. நான் இப்போ இப்படி தான் போடுறேன். நம்மளோட ஃபேன் பலாப்பழம் எப்படி வந்திருக்குன்னு உடச்சி பார்ப்போம். பாருங்கள், நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்குது. நல்லா வெந்தும் இருக்குது. இது நம்ம ஊர் ரெசிபி இல்லைங்க, அரபி நாட்டில் உள்ள ரெசிபி. அரபி நாட்டில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள்.